அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? இத்தன நாள் எப்படியோ, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நலமாகவும், வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு தொடங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் துலாம் ராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இது நடந்தே தீருங்க. 100க்கு 100% உண்மையான கணிப்புங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் சதா நேரமும் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. தன்னுடைய கஷ்டத்த எப்படி போக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து, மத்தவங்க நல்லா இருந்தாக்கா அத பார்த்து பொறாமப்படக்கூடிய குணம் இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா, இவங்கள பார்த்து பல பேர் பல விதமா பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்கள எப்படியாவது ஒழிச்சிரணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையான அன்பு அப்படிங்கிறது இவங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. இனிமேலுக்கும் பார்க்க போறதும் கிடையாது. ஏன் சொல்றேன்னாக்கா, துலாம் ராசிகர்கள பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் உறவுகளால, நீங்க நம்பினவர்களால ஏமாற்றத்த தான் அடைஞ்சிருப்பீங்க. இனியும் அப்படிதான் இருக்கும். சோ உங்களுக்கும் தெய்வத்திற்கும் மட்டும் தான் உண்மை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. சோ யாரையும் நம்பி எப்பவும் இருந்துராதீங்க. இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. வாழ்க்கையில உச்சகட்டமான நிலைக்கு நீங்க போனாலும், நீங்க விழுந்து கிடந்தீங்க இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அது எப்பவுமே மறக்காத குணம் உடையவங்க நீங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நெறைய பேருடைய உதவியினால இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஆனா, என்னவோ பொறந்ததிலே வந்து அப்படிதான் இருந்த மாதிரியும், மத்தவங்கலாம் வந்துட்டு இவங்களுடைய போடுற பிச்சையில தான் வாழ்ற மாதிரியும் ஏளனமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பலாம் ஒரு சிலர் சொல்லக்கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் இருந்த நிலைமை என்ன? எத்தன பேரு உதவி பண்ணாங்க? இப்ப என்னமோ இப்படி ஆடிக்கிட்டுறான்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அப்படிப்பட்ட உச்சபட்ச வாழ்க்கை நம்ம கையில இருந்தாலும் துலாம் ராசி என்னைக்குமே பழசா மறக்க மாட்டாங்க. உயர்வான நிலையில இருக்கவங்கள விட, இல்லாத ஏழை எளிய மக்கள் கிட்ட தான் இவங்க வந்து நட்பு பாராட்டுவாங்க. அவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நிப்பாங்க. இவங்க வந்துட்டு விலை உயர்ந்த கார்லயே பயணம் பண்ணாலும் சரி, ரோடு இடத்துல யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த காரையே ஓரமா நிறுத்திட்டு வந்து உதவி செஞ்சுட்டு அப்புறம் பயணம் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. தான் கையில இருக்கிறத அளந்து பார்த்துலாம் குடுக்க மாட்டாங்க. அள்ளி கொடுத்தே பழக்கப்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. நம்ம சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. குறிப்பா இவங்கள யாராவது ஒருத்தங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய நிலையே மோசமானாலும் பரவால்ல. இவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சாக்க என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிரும். என்னுடைய உயிரே போயிடும்னு நெனச்சாலும் சரி, துலாம் ராசியில மட்டும் நம்பி வந்தவங்கள எப்பயும் கைவிட மாட்டாங்க. கடல் அளவு அன்பு தர்றதுக்கு சொந்தக்காரங்க. சொன்ன சொல்ல காப்பாத்து துடிப்போட செயல்படக்கூடியவங்க. ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். இத நல்லா புரிஞ்சுகிட்டதுனாலவோ என்னவோ, யார் இவங்கள எப்படி ஏளனமா பேசினாலும் சரி, ஒரு நாளும் ஈயரும் கூட துரோகம் நினைக்காதவங்க, தன்னை வந்து கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கூட நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல சில கிரகங்களுடைய அமைப்பு சாதகமா இருக்க போகுது. அந்த வகையில நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடியவங்க 3 கிரகங்கள். சனி பகவான பயிற்சியும், ராகு கேதுவோட பயிற்சியும். சனி பகவான பத்தி நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்கலாம். பட் இந்த வீடியோ பதிவு அப்படின்ட்டு ராகுவும், கேதுவும் உங்களுக்கு மாறி, மாறி நல்லது பண்ண போறாங்க. உங்க வாழ்க்கைக்கு இத்தன நாளா கொடுத்த இடைஞ்சல்களுக்கு எல்லாமே அவங்க பதில் கொடுக்க போறாங்கிறத தெளிவா பார்க்கலாம். ராகு, கேது இவங்க வந்து அசுப கிரகங்கள்னு சொல்லிட்டு நாங்க ஜோதிடத்துல அடையாளப்படுத்துவோம். குரு பகவான் எப்படி முழு சுபகிரகமோ, இவங்கள வந்து அசுப கிரகம்னு சொல்லுவோம். அசுபம் அப்படின்னாவே நெறைய தீங்கு செய்யக்கூடியவங்க. ஆனா இவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமா இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசிக்கு பயணம் பண்றதுக்கு 18 மாசத்த எடுத்துப்பாங்க. இவங்க மத்தவங்கள போல இல்லாம பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க. இவரு பயணமே அப்படிதான் இருக்கும். ஒரு ஊர் எடுத்துட்டுனாக்க எல்லாரும் ஒரு மாரி இருந்தாக்கா, அதுல ஒரு சிலர் மட்டும் பாத்துருக்கா வித்தியாசமா இருப்பான். "டேய் இவன்லாம் எதுக்கு தான் வாழ்றான்னு தெரியுமா? மனுஷ பிறவியாடா" அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? அந்த மாரி. நவகிரகங்கள்ல இவங்க ஒரு மாரி உல்டா டைப். ஓகேங்களா? இவங்கள பொறுத்தவரைக்கும் உங்கள கஷ்டப்படுத்திட்டு போன நாட்கள்ல எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வலம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி புடிச்சு உட்கார வச்சுட்டோம். "தம்பி நீ பண்ணது தப்பு. துலாம் ராசிக்கு நீ பண்ண கஷ்டத்துக்கெல்லாம் பதில் குடுத்துட்டு போ. என்னென்ன தப்பு பண்ணி அதெல்லாம் சரி செஞ்சு குடுத்துட்டு போன்னு" சொல்றப்போ, ராகுவும் கேதுவும் மாறி, மாறி என்ன சொல்றாங்கன்னா, "நான் இத செய்ய போறேன், அத செய்ய போறேன்னு" நல்லத மட்டுமே செய்யறதா வாக்குறுதி குடுக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராகு பகவான். துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை, மன உளைச்சல், வீண் கவலை இது எல்லாத்தையுமே ராகு பகவான் ஒதுக்கி வைக்கிறார். இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்கள விட்டு விலக போகுது. எந்த ஒரு விஷயத்திலயும் இனி வந்து முன்னேற்றத்த நீங்க பார்க்க போறீங்க. மனைவி, பிள்ளைகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மனைவியுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. வரவேண்டிய பணமெல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். பழைய கடன்கள்ல இருந்து ஒரு பகுதிய இப்ப தீர்ப்பீங்க. வழக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மகனுக்கோ, மகளுக்கோ நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். மகன், மகளுடைய திருமணத்தலாம் நல்லபடியா சிறப்பா நடத்தி முடிப்பீங்க. தடைப்பட்ட கல்விய கூட மீண்டும் தொடருவீங்க. சகல விதங்களின் நன்மைகள் தொடருங்க. பெற்றோருடைய ஆதரவு பெருகும். குறிப்பா வசதி வாய்ப்புகள் பெருகும். பழைய நண்பர்கள் உங்கள தேடி வருவாங்க. உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு உயருங்க.
உங்களுடைய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். பாக பிரிவினை கூட இப்ப உங்களுக்கு சுமூகமா முடியுங்க. ராகபவன பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ, அதெல்லாம் நல்லது பண்றாரு. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள், செலவுகள் எல்லாமே மாறிய போகுது. அலைச்சல்கள் குறையும், செலவுகள் இனி நடக்கிறது எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும். வீடு மனை சேரும். குறிப்பா சின்ன சின்ன விபத்துகளால பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இனி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இனி மறைய போகுது. உங்களுடைய தேவைக்கு அதிகமாவே பணம் சேருங்க. அரசு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதுசா அணுகுமுறையை பயன்படுத்தி விளம்பர யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. மருந்து வகை, எண்ணெய் வித்துக்கள், ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரி தொழில்ல அனுகூலமான பலன் உண்டு. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த மேல் அதிகாரிங்க இனி உங்ககிட்ட கனிவா பேசுவாங்க. சக ஊழியர்களும் உங்ககிட்ட ரொம்ப நட்பா இருப்பாங்க. நீங்க இழந்த சலுகைகள் கூட திரும்பவும் கிடைக்கும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் 100% உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய போறாரு. அடுத்த கேது பகவானை பொறுத்தவரைக்கும் அவரு செஞ்சதை நான் ஒரு படி மேலவே செய்யறேங்கிற மாதிரி இத்தனை நாளா உடல் சோர்வா இருந்திருக்கும், காரிய தடைகள் இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், விரக்தி இருந்திருக்கும், சோம்பல் இருக்கும், அடுக்கடுக்கா அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவங்களை மட்டுமே இவர் கொடுத்துட்டு இருந்தார். இனி இப்ப நான் என்னென்ன அடுக்கடுக்கா சொன்னனோ அது எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. தொடர்ந்து நன்மைகள், தொட்டதெல்லாம் வெற்றி. புரியுதுங்களா? குறிப்பா உங்களுடைய பேச்சுல தெளிவு இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், கோபம் குறையும், குடும்பத்துல நல்லது நடக்கும். உடன்பிறப்புகள் வழியில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. நல்ல உறக்கம் வரும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குறிப்பா முன்ன காலங்கள்ல வயித்து வலி, தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமா கொடுத்திருப்பாரு கேது பகவான். இனி இந்த மாதிரி பிரச்சனை சுத்தமா இருக்காதுங்க. மனத்தாங்கல் நீங்கும். ஒரு மாதிரி மனசு லேசாகும். மேலும் மத்தவங்களோட செய்ய முடியாத சவாலான காரியம் கூட இப்ப சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சியால வீடு களை கட்டும், வேலை கிடைக்கும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், வெளிவட்டாரத்துல செல்வாக்கு கூடும். குறிப்பா மன இறுக்கம் நீங்கும். உங்களை விமர்சித்து பேசினவங்க எல்லாம் இப்ப உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல வெற்றி உண்டு. ஒரு விஷயத்த மட்டும் கவனமா இருங்க. யாருக்காவது செக் கொடுக்குறீங்க, அதாவது வங்கி காசோலையை கவனமா கையாளணும். அந்த காசோலையில கையெழுத்து போடும் போதும் சரி, அந்த அமௌண்ட் ஃபில் பண்ணும் போதும் சரி கவனமா இருக்கணும். பணப்புழக்கம் அப்படிது சீரா இருக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்துல வரவு உயரும். வேலையாட்கள் உங்ககிட்ட விசுவாசமா நடந்துப்பாங்க. பங்குதாரர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு ஏத்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாராலையும் நீங்க மதிக்கப்படுவீங்க. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். இழுபறி கிடந்த சம்பளம் உயரும். பதவி உயர்வு இனி உங்களை தேடி வரும். ஆக மொத்தத்துல இந்த ராகு கேது மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையை ஆவேசமா செயல்பட வைப்பதோடு திடீர் யோகங்களையும் வெற்றிகளையும் அள்ளி தராங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய அமைப்புங்கிறது சாதகமா இருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய நல்ல பலன்கள் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். ஃபர்ஸ்ட் வழிபாடு. கும்பகோணம் நகர மையத்தில் அமைந்துள்ள ஆதிசேஷனை வழிபாடு செய்ய. குறிப்பா நாகேஸ்வரன் கோயில்ல அருள்பாலிக்கூடிய நாகேஸ்வரரையும் வழிபாடு செய்ய. பெரிய நாயகியும் தரிசனம் பண்ணுங்க. இது வழிபாடு. அடுத்த கால் இழந்தவளுக்கு உதவி செய்யுங்க. வெற்றிகள் கிடைக்கும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். இவங்க கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை தொடர்ந்து வருஷம் முழுக்க அனுபவிச்சிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த ராகு மற்றும் கேதுவினால நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னாக்கா, சித்திரை நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படுது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள். குடும்பம், வருமானம், வேலை, தொழில் இது எல்லாத்துலயும் முன்னேற்றம் உண்டு. சமூகத்துல அந்தஸ்து உயரும். குறிப்பா உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். பகை விலகுது. ஓகேங்களா? நோய் நொடி நீங்குது. வழக்குகள் வெற்றியாக மாறுது. நினைச்சது நடக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா திட்டமிட்டு செயல்படுவதனால லாபம் அடைவீங்க. போட்டியாளர்கள் பலமிழந்து காணப்படுவாங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசு வழியில உங்களுக்கு உண்டான தடைகள் விலகுது. ஃபேக்டரி, கம்பெனி தொடங்க நினைத்தவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா? தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்ல கூலி வேலை செய்றீங்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது. தனியார் நேரத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முதலாளிகளுடைய ஆதரவு பெருகும். ஃபேக்டரி, ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர், சினிமா இந்த மாதிரியான துறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நேரம். உடல்நிலை ஏற்படுத்த சங்கடங்கள் மறையுது. குடும்பத்துடைய அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா ஆண்கள் கிட்ட பழகுற மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்கவே கூடாது. குறிப்பா யார்ட்டையும் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. திருமண வயதில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொன் பொருள் சேருது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். படிப்பின் மீதான அக்கறை அதிகரிக்குது. டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க. அதன் காரணமா மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வீங்க. மருத்துவம், பொறியியல், ஐடி கனவுகள் எல்லாமே நிறைவேறுது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது. பெரிய அளவுல உங்களுக்கு அச்சுறுத்தி வந்த நோய்கள் இருந்து இப்ப விடுதலை அடைவீங்க. பரம்பரை நோய்களுடைய வீரியம் கூட இப்ப குறையுது. சிகிச்சைனால கட்டுக்குள்ள வருது.
சொல்லப்போனா மருத்துவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க உடல்நிலை சீராகுது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், பொன் பொருள் சேரும், குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது, பொருளாதாரம் மேம்படுது, வீடு, மனை வாங்குவீங்க. வண்டி, வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க. பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, திருமண கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது. தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனீஸ்வரர் உட்பட நவகர்களை வழிபாடு செய்வதனாலயும், ஆதரவற்றவர்களுக்கு உணவு, உடை தானம் செய்வதனாலே நன்மைகள் பெருகுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரம். உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ராகுவும், கேதுவும் நட்சத்திர பலன்கள என்ன குடுக்குறாங்கன்னா, பொதுவா எப்பவுமே கவனமாக செயல்பட்டு, உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. தடையில்லாமல் எல்லா விதங்களிலும் வெற்றி அடைவீங்க. சமூகத்துல மதிப்பு, மரியாதை அதிகரிக்குது. வீட்டிற்கு தேவையான நவீன சாதன பொருட்களை வாங்குவீங்க. சிலர் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டி குடி புகுவீங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். அடுத்து தொழில பொறுத்தவரைக்கும் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மருத்துவம், எலக்ட்ரானிக், மின் கருவிகள், கம்ப்யூட்டர், கட்டுமான பொருட்கள், வாகனம், ஆட்டோமொபைல்ஸ், டூரிஸ்ட், டிராவல்ஸ், சினிமா, டிவி இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க. லாபம் அதிகரிக்கும். அடுத்த பணியாட்களை பொறுத்திருக்கும் அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன் அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உயர்வு உண்டு. பணியிடங்கள்ல செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ரொம்ப உற்சாகமா காணப்படுவீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு கூட இப்ப மறையுதுங்க. எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தேர்வுகள்ல ஆர்வமோடு பங்கேற்று தேர்வுல வெற்றி பெறுவீங்க. உயர்கல்விக்காக சிலர் வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு தேர்வுகளுக்கு தயாராகவும் கூட இப்ப வெற்றி உண்டுங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் இருந்து இப்ப விடுபடுவீங்க. ஆரோக்கியம் மேம்படுது. இயற்கை வைத்தியத்தால பரம்பரை நோய்கள் கூட இப்ப கட்டுக்குள்ள வருங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய கனவுகள் நனவாகும். சிலருக்கு புதிய தொழில் அமையும். திருமண வயதிற்கு திருமணம் நடக்குங்க. குறிப்பா உங்களுக்கு இத்தனை நாட்கள் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. வருமானம் உயருது. சொந்தக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பு தன்மை மாறுது. குடும்ப ஒற்றுமை பலப்படுது. விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய பிரச்சனைகள் தீரும். நல்லதே நடக்கும். அடுத்து விசாகம் நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ராகுவும், கேதுவும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கன்னாக்க, பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் கூடும். வழங்கல் சாதகமா மாறும். ஆரோக்கியம் மேம்படுது. வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. தொழில்ல லாபம் அதிகரிக்கும். அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா விவசாயம், பண்ணைகள், ஆன்மீகவாதிகள், ஞானிகள், ஆலோசகர்கள், ஜோதிடர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பதிப்பகங்கள், ரியல் எஸ்டேட், சினிமா, டிவி, கெமிக்கல், ஹோட்டல், கட்டுமான நிறுவனம், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லா தொழில் செய்யறவங்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். அடுத்து பணியாளர்களை பொறுத்திருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்க செல்வாக்கு உயருது. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது. அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு உடைய திறமைகள் வெளிப்படும். முதலாளியுடைய ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த ஊதியமும் கிடைக்குங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடைய தனித்திறமை வெளிப்படுது. உடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்கு இப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி தகுதியான வேலை கிடைக்கும். அலுவலகத்துல செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் இருக்க நல்ல வரன் தேடி வரும். குடும்ப பிரச்சனை தீருது. உடல் பாதிப்புகள் விலகுது. பொருளாதாரம் உயருது. பொன் பொருள் சேருது. உங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை கேட்டு அவங்க அறிவுரை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று மேற்கல்விக்காக வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பற்றிக்கும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீருது. நீண்ட நாள் நோய்கள் கூட இப்போ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியம் மேம்படும். உடலிலும் சரி, மனதளவிலும் சரி வலிமை உண்டாகும். அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் வாழ்க்கையில வசந்தம் வந்தது போல இப்போ உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்மை அதிகரிக்கும். பொருளாதாரம் உயருது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. பொன் பொருள் சேரும். திருமண வயதிலுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். சமூகத்துல செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஜென்ம நட்சத்திரம் நடக்கக்கூடிய அந்த நாள்ல ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ராகு கால நேரத்துல பிரத்திங்கரா தேவிக்கு அர்ச்சனை செய்து வருவதனால நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, துலாம் ராசிக்கு இந்த ராகுவும், கேதுவும் வரக்கூடிய நாட்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தர போறாங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.